வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, பிஎட் அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் சீட்டு கிடைக்கும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அது நம்ம வந்து யூஜியில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு கிடைக்கும், அது சம்மந்தமாக இந்த வீடியோ பார்க்க போகிறோம். சரி, வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை வைக்காமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வரும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போவோம். அதாவது வந்து நீங்கள் யூஜியில் நல்லா கவனிச்சிங்க. ஆர்ட்ஸு தனி, சயின்ஸு தனி. ஏன்னு சொல்கிறேன்னா, ஆர்ட்ஸில் வந்து பர்சன்டேஜ் வந்து நீங்கள் என்ன எழுதினாலும் அதிகமாக மார்க் எடுக்க முடியாது. ஆர்ட்ஸில் நீங்கள் என்னென்னா, சயின்ஸ் அப்படி இல்லை. நம்ம ஆர்ட்ஸ் வந்து பக்கமாக நிறையா எழுதுகிறோம். இப்போ அது ஒரு 10 மார்க் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, ஒரு 5 மார்க் கொஸ்டினாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே. ஆனால் இது நம்மளோட சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படி கிடையாது. அது